வணக்கம் நேர்களே. எல்லா பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேத்து ஒரு தோசை ரூ. 40 இருந்தது, நல்ல கடைகள்லயே. இன்னைக்கு ரூ. 50 ரூ. 55 அந்த லெவல்ல இருக்கு. சரி, கேஸ் கிடைக்கல, அதனால இந்த பிரைஸ் எல்லாம் ஏத்துறாங்கன்னு கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பாராசிட்டமாலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டீலோட பிரைஸ் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைட்டன் எங்களால கல்ஃப்ல வாங்குன அந்த டமாஸ் அத இப்போதைக்கு நாங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். அங்க டிமாண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அங்க ஒண்ணும் எங்களால இது பெருசா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி டைட்டன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோல்ட்மேன் சாக்ஸ் இந்தியாவுடைய ஃபோர்காஸ்ட்ட கட் பண்ணியிருக்காங்க. இந்தியால எதுவும் பெருசா நடக்கல. உலகத்துல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. யுஎஸ்ஏ, ஈரான் வார். அதனால மத்த நாடுகள் பாதிக்கப்படுற மாரி இந்தியாவும் பாதிக்கப்படுது. இன்னும் எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்கும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், இந்த பாதிப்பு அப்படிங்கிறத சாமானிய மக்களா கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்றோம் சார். இதே லெவல்ல இருக்குமா? இல்ல இன்னும் ஜாஸ்தி ஆகுமா? எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு. பட்டு இது ஒரு பெரிய க்ரைசிஸ். நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த செக்டரில் இருக்கீங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு சிறு தொழிலில் கேன்டீன் நடத்துகிறீங்க, ஒரு க்ளவுட் கிச்சன் நடத்துகிறீங்க, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் நடத்துகிறீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மி. 2500 விற்கிற சிலிண்டர் 7000 பிளாக் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப பெயின்ஃபுல். இல்லை கட்டைக்கு மாறிட்டாங்க. கட்டைக்கு நான் இவர்கிட்ட பேசினேன். ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஹோட்டலில் ஒன்றுகிட்ட பேசினேன். கட்டை போடுற அடுப்புக்கே வெயிட்டிங் லிஸ்ட்டு. அவர் 80வது பேரில் இருக்கிறாரு. நீங்கள் நினச்சா கட்டை அடுப்பு நாளைக்கு வராது. கட்டை அடுப்பை வரத்துக்கு ஒரு மாதம் ஆகும். அன்றைக்கி விறகு இத்தனை நாள் நம்ம பெருசாக வாங்கலை. ஸோ அந்த சப்ளை செயினுங்கிறது உடஞ்சி போயிருக்கும். ஒரு காலத்தில் இன்றைக்கி இருக்கிற சிட்டி சென்டர் இருக்குல்ல, அங்கே தான் வுட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் வுட்டு போகும். இந்த பக்கிங்ஹாம் கெனாலில் வரும். அந்த வுட்டை எடுத்து ஸ்டோர் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லேயே அடுப்பில் நாங்கள் நெருப்பில் பார்த்துருக்கேன். நான் இன்னுமே அங்கே 2-3 கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் சொல்கிறது. விறகு கடை அங்கே இப்போ எல்லாம் சிட்டி சென்டர்லாம் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சப்ளை செயின் போயிடுச்சு. மரம் சடனாக வளராது. அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு ரூல் இருக்குது. நீங்கள் நினச்ச அளவுக்கு விறகு வராது. விறகோட விலையும் ஏறும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாட்டாலும் இண்டஸ்ட்ரியல் டீசலோட விலையை பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. ஸோ மற்ற பொருளோட விலையெல்லாம் ஏறும். பிளாஸ்டிக், பெயிண்ட், டயர், எனிதிங் டு டூ வித் பிளாஸ்டிக், நைலான், மேன்மேட் ஃபைபர், இது மாதிரி ஒரு ஹோல் பிளாஸ்டிக் பை, தண்ணி பாட்டில் விலை, இந்த பபுள் சிலிண்டர் தண்ணியை குடிக்கிற சிலிண்டர் விலை, இது வாட்டர் கேனு, இதோட விலையெல்லாம் ஏறி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராட் ரேஞ்சில் ஏறி இருக்குது. பாமாயில் விலை ஏறி இருக்குது, சமையல் எண்ணெய் விலை ஏறி இருக்குது, பருப்பு விலை ஏறி இருக்குது. இது மாதிரி எல்லா விலையும் ஏறி இருக்குது. அதே சமயத்தில் அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தருணத்தில் 40% ஆஃப் கிராஜுவேட்ஸுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இதே நீங்கள் 10ஆம் கிளாஸ் ஃபெயில்னால் உங்களுக்கு வேலை கிடச்சிரும். நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் வேலை கிடைக்கல. இதையும் அவர் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன இதுலன்னா, பெரிய பெரிய இந்த ஐடி கம்பெனிலலாம் கேன்டீனே மூட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டு க்ரைசிஸ் இது. இப்போ உனக்கு உன் ஃபேமிலி இங்கே இல்லை, நீ வெளில சாப்பிட்ணும். நீ எப்படி வெளில சாப்பிடுவ? கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதுதான் சொல்கிறேன், தோசை ரேட்டெல்லாம் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ சம்பளம் அது மாதிரி ஏறுமா ஏறாது. ஸோ இந்த க்ரைசிஸை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இண்டஸ்ட்ரியல் டீசல். அது என்ன சார் இண்டஸ்ட்ரியல் டீசல்? அது டீசல் ஃபார் அதர் தென் டிரான்ஸ்போர்ட் யூசஸ். டீசல் இதுக்கு மட்டும் கிடையாது. ஜென்ரேட்டருக்குலாம் இண்டஸ்ட்ரியல் டீசல் தானே வாங்கும். அது நாங்கள் பெட்ரோல் பங்க்கில் போய் நீ வீட்டு ஜென்ரேட்டர், இப்போ உன் மொபைல் ஃபோன் டவருக்குலாம் ஜென்ரேட்டர். ஓகே. ஸோ அந்த ஜென்ரேட்டர் எல்லாமே ரீட்டெயிலில் யோசிக்காது. ஜென்ரேட்டர்ஸ் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். சினிமா தியேட்டரில் ஓடுற ஜென்ரேட்டர். ஸோ அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது தியேட்டரில் டிக்கெட் முதற்கொண்டு எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். தியேட்டருக்கு எவனும் இப்போவே போகிறது இல்லை. அதனால் ஏற்றினா எவனும் போகவே மாட்டான். அவனால் ஏற்ற முடியாது. எங்கெல்லாம் ஏற்ற முடியுமோ ஏற்றிக்கிட்டு தான் இருப்போம்.
ஓகே சார். இப்போ பேராசிட்டமால் பிரைஸ் கூட இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாம், ஏன்னா அதை வந்து பேர்ன் பண்ணி தான் பண்ணணும். ப்ரோபேன் அதுக்கு ப்ரொப்பேன் கேஸ் போடணும். ப்ரொப்பேன் கேஸ் இல்லை, சல்ஃபர் இல்லை, அதனால ஃபர்டிலைசர் விலையெல்லாம் ஏறுறது. ஓகே சார். இப்போ ஜூனில் ஒரு சோயிங் சீசன் வரும், கரீஃப் கிராப்பு, அதுவும் இல்லை. இத்தனை நாளாக நம்ம ஈரானை பைக்காட் பண்ணோம். அமெரிக்கா வீசா கொடுத்தோன்னா இப்போ போய் ஈரானில் எல்பிஜி வாங்குகிறோம். ஏன் இத்தனை நாளாக ஏன் ஈரானில் எல்பிஜி வாங்கலைன்னு ஏன் மக்கள் கேட்கல? அமெரிக்கா போட்ட சாங்ஷனுக்கு அமெரிக்கா என்ன சொன்னோன்னு கேட்போமே. வேற என்ன நீங்கள் சார் தான் பண்ணணும்? ஸ்ட்ராங் லீடர். இல்லை, நான் இன்னொரு காலம்னு சொல்கிறேன், ம். நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது இதே மாதிரி சேங்ஷன் போட்டாங்க. அவர் என்ன பண்ணார், ஈரான் வந்து ரூபாவில் சப்ளை பண்ணுன்னாரு. ம். யூகோ பேங்க் அன்றைக்கி கட்டத்தில் இருந்தது. யூகோ பேங்க்கில் அக்கௌண்ட் திறந்தார். ரிஃபைனரி எல்லாம் ரூபாவில் பணத்தை அந்த யூகோ பேங்க்கில் போட சொன்னார். 80,000 கோடி யூகோ பேங்க்கில், 60,000 80,000 கோடி, 70,000 crores. 70,000 க்ரோஸ் யூகோ பேங்க்கில் லாக்கெட் ஆகிடுச்சு. ஈரான் அதை 2 இயர்ஸை தான் யூஸ் பண்ணி எடுத்தான். பேங்க்கும் சரியாக போச்சு, ஈரான்ட்டு எண்ணெய் வாங்கினாங்க. அதானே வரலாறு. யார் இவர் இஸ்ரேலுக்கு போய் நாளைக்கு ஊருக்கு உலகமுமே தெரியும் வாருன்னு, அங்கே போய் இஸ்ரேலில் போய் பூ வைக்கிறது சொன்னது யார்? சார், இப்போ அவர் பார்லிமெண்ட்ல பேசும்போது இந்த கோவிட்னு அந்த பிரச்சனையே நம்ம ரொம்ப எல்லாரும் ஒண்ணா நின்னு சமாளிச்சோம். எவ்வளோ பேர் செத்தோன்னு கூட இது வரைக்கும் டேட்டா சொல்லியே. அப்புறம் இந்த எல்ஐசி எஸ்டிமேட்டை வச்சு, இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்டிமேட் வச்சு தானே சொன்னோம். டிரான்ஸ்பரண்ட்டாக சொன்னாரா இவ்வளோ பேர் என்னாச்சுன்னு? பிஎம் கேர்ஸ் ஃபண்டை எங்கே யூஸ் பண்ணோன்னு சொன்னாரா? அதானே டிரான்ஸ்பரன்சி. இல்ல சார். அவர் பேசுகிறது என்ன வேணால் பேசலாம். பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் என்னாச்சு, எவ்வளோ பேர் செத்து போனாங்க, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லுங்களேன். இல்ல கரெக்டாக. நான் கேள்வி என்னன்னா, இல்லை, நீங்கள் சமாளிச்சாங்கன்னு சொன்னதுனால நான் அதை கேட்குறேன். எவ்வளோ பேர் கடை பிஸ்னஸை மூட்டினாங்க, ம், எவ்வளோ பேருக்கு நஷ்டம் ஆச்சு, எவ்வளோ பேர் திரும்பி அதை பண்ணாங்க, அதெல்லாம் மற்ற ஊர்லலாம் கிளியர் டேட்டா இருக்குல்ல. இங்கே என்ன டேட்டா இருக்குது? பட் இன்னைக்கு ஒரு பயம் இருக்கே சார். நீங்கள் கோவிட்னால தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டேட்டா எங்கன்னு கேட்குறேன். ஓகே. இப்போ அப்போ டேட்டா இல்லை, ம், அஃபிஷியலாக கவர்மெண்ட் டேட்டா ரிலீஸ் பண்ணல. சரி, அடுத்ததுக்கு வருவோம். இப்போ அவர் பார்லிமெண்ட்ல சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு. கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்தோம். எங்கே அதே ஒன்று மாதிரி இப்ப நம்ம ஒண்ணா இருக்க ஒரு வேண்டிய ஒரு டேட்டா சிச்சுவேஷன். உண்மைக்கு புறம்பா பேசிச்சு இந்தியான்னு தானே அன்றைக்கி சொல்லிது. ரைட் சார். அதனால் இந்தியாவில் ஒன்றா இருந்தோன்னு சொல்லாதீங்க. மக்கள் கஷ்டப்பட்டாங்க, கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்ததுன்னு சொல்லுங்க. மக்கள் நம்ம எல்லாம் அவர் சொன்ன பாயிண்ட் அதான் அவர் சொன்ன பாயிண்ட் தப்பு, அதை பேசாதீங்கிறேன். சரி சார். மக்கள் எல்லாம் ஒண்ணா இருந்து அதை அதாவது மக்கள் கஷ்டம் கொரோனாவை விரட்டணும். அப்படியா? விரட்டலையே, கொரோனா அதாக போச்சு. இவர் எங்கே விரட்டினேன்? என்ன ஸ்டெப்பை எடுத்தாங்க? வேறு ஏதாவது ஊரில் ஊசியில் அவர் பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டாங்களா? ஸோ அதனால் இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு 6 மாதம் கஷ்டத்தை போடுங்க, அது பாட்டுக்கு இந்த க்ரைசிஸ் போயிடும். அதுக்கப்புறம் நான் கேட்குற ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை சொல்கிறேன். நீ ஏன் ராசன் சாஃப்டியும் ஏன் ரிலையன்ஸோட ப்ரொடக்ஷனை இந்தியாவுக்கு முடக்க மாட்டேங்கிற? அதுக்கு பதில் சொல்லு. இது பாசிட்டிவ் ஸ்டெப்பு. ரிலையன்ஸ் இனிமேல் இந்தியாவில் வெளிநாட்டுக்கு பெட்ரோல், டீசல், எல்பிஜி இன்க்ரீஸ் பண்ணாது, அதெல்லாம் கவர்மெண்ட் வாங்கி மக்களுக்கு கொடுக்கும். அனௌன்ஸ் பண்ணேன் ஓப்பனாக. அதாவது பிரதமர் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் சொல்றாரு. கொரோனா டைம்ல நாம எல்லாரும் ஒண்ணா இருந்து அதை சமாளிச்ச மாதிரி இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்படி இல்லை, ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்ப இதுவும் கொரோனா மாதிரி ஒரு லாங் டேர்ம் கிரைசிஸா மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அவர் நினைக்கலாம் அப்படி எப்படி மாறும். நவம்பரில் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.